Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்து 60க்கும் மேற்பட்டோர் கொத்து கொத்தாக உயிரிழந்தனர். இதில் தந்தை, மகன், கணவர் உள்ளிட்டோரை இழந்த குடும்பங்கள் வாழ வழியின்றி தவித்து வருகின்றன. மேலும் கள்ளச்சாராயத்தை அருந்திய பலர் கண் பார்வை இழந்தும் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டும் இன்றளவும் நடைப்பிணமாக வாழ்ந்து வருகின்றனர். விடிய ஆட்சியில் ஏவல் துறையின் செயலற்ற தன்மையால் இன்று நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அவதியடைந்து வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இத்துயர சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாயை நிவாரணமாக அளித்து தன் ஆட்சியின் நிர்வாக தோல்வியை சரிக்கட்ட நினைத்த ஸ்டாலினுக்கு மக்கள் மன்றத்திலும் தேர்தலிலும் உரிய தண்டனை வழங்கப்படும் என பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க சாடியுள்ளனர். டாஸ்மாக் பணத்தை நம்பி மட்டுமே அரசை நடத்தும் விடிய அரசு கள்ளச்சாராய புழக்கத்தையும் கண்டுகொள்ளாமல் கமிஷன் பெற்றுக்கொண்டு தமிழக மக்களின் வாழ்க்கையை இருட்டடிப்பு செய்கிறது. இன்னைக்கு எங்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய கருப்பு நாள், ஒரு பெரிய துயரத்தை நாங்கள் சந்தித்த நாள். போன வருஷம் இதே நாளில் இந்த கருணாபுரம் பகுதியில் எங்கே பார்த்தாலும் ஒப்பாரி ஓலங்களும் மரண கூக்குரலும் ஒவ்வொரு தெருவிலையும் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. விஷச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியில் மட்டும் ஒரு 68 பேர் மரித்து போனாங்க. கருணாபுரம் முக்கியமான இடம், எல்லாம் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல அப்படி ஒரு சாதாரணமாக அது நடந்துட்டு இருந்துச்சு. இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேணும். கள்ளச்சாராயத்தில் எங்கள் பையன் இறந்துட்டார். பிரிவினன்றவர் ரெட்டாள கட்சிக்காரவங்க. எடப்பாடி தான் என்ன பண்ணார், 5000 அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறாரு. இன்னும் மேற்கொண்டு அவர் எடப்பாடி செய்யணும். இந்த தீசுரம் கட்சியெல்லாம் இதுன்னு சொல்லிக்கிறாங்க தவிர என்ன அதை கொடுக்கல இந்த பசங்களுக்காக. ஏன் ஒரு வருஷம் நான் சாராயம் குடிச்சு இதுவும் திமுக அது ஒன்றுமே செய்ய கிடையாது. பையன் படிச்சுட்டு வேலை எல்லாமே சுற்றிட்டு வரோம். என் பொண்ணு படிச்சுட்டு வீட்டு தான் இருக்குது. நான் என்ன செய்யுது பொண்ணு வீட்டில் ஒன்றி சம்பாதிச்சு நான் என்ன சாப்பிட்றது போகுது. ஒன்றும் செய்யலை. எனக்கு அரசியல் கவர்மெண்ட் ஒன்றும் செய்யலை. திமுக ஆட்சியிலே ஒன்றும் செய்யலை. எனக்கு நான் பக்கா திமுக ஒன்றுமே செய்ய கிடையாது இது வரைக்கும். போன வருஷம் எங்கள் அப்பா கள்ளச்சாராயம் கொடுத்து கண்ணு தெரியாமல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வருஷமாக எங்கள் அப்பாவுக்கு எந்த வாழ்வாதாரம் இல்லை. இதுவரைக்கும் எந்த அரசும் பார்க்கல. இந்த திமுக அரசு ஒன்றும் கூட கண்டுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா பக்கா திமுக. எங்கள் அப்பா ஒரு 5 நாள் ஜெயிலில் எத்தனைக்கும் அப்போ கேப்பரமல்ல இருந்தார் கட்சிக்கோசரம். எந்த அரசும் எந்த இதுவும் ஒன்றும்